السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பலர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். நாமும் இந்த துஆவை நம்பிக்கையோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கக்கூடிய துஆ, செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு துஆ, அதே போன்று பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். என்ன துஆ என்றால், அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்சுகு மை யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்சுகு மை யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் தன் அடியார்கள் பால் அன்புமிக்கவனாக இருக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு வேண்டிய உணவளிக்கின்றான். அவனே வலிமை மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 42வது அத்தியாயத்தின் 19வது வசனம். இதனை நாம் 70 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான்.